நீங்கள் சொந்த ஊரை விட்டு சிட்டிக்கு வந்து சிட்டிலேருந்து ஃபாரின் போய் சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ சிங்கப்பூரில் சம்பாதிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கொண்டு போய் உங்கள் சொந்த ஊரில் போய் ஒரு கட்டடமாக கட்டுறீங்க, ஒரு நில பிளாட்டாக வாங்குறீங்க. ஸோ உங்களுடைய எல்லா வருமானத்தையும் சேமிப்பையும் நீங்கள் திருப்பியும் கொண்டு போய் உங்கள் சொந்த ஊரில் பல இடங்களில் அசையா சொத்துக்களாக வாங்குறீங்க. இந்த சொத்துக்கள் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைந்த மதிப்பில் கிடைக்குதா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கறதில்ல. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த இடத்துல அது பாதுகாப்பாக இருக்கும், நம்ம உற்றார் இருக்காங்க, உறவினர் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, அதனால் அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து சேஃப்டிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதே போல் நீங்கள் சொந்த ஊர் வரும்போதெல்லாம் உங்கள் மேலே பயங்கர ப்ரெஷர் வரும். எல்லாரும் வந்து இதை பண்ணு, அதை வாங்கலாமே, இந்த இடத்துல இதை விற்கிறானே அப்படின்னு உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உங்கள் மேலே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க.